Hello friends, welcome to our channel Hemanth Academy. So நம்ம இந்த வீடியோல எந்த சாப்டர் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் சாப்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நேத்து நைட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா லைவா பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டடா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன்ஸ் அகாடமி சேனல் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் டெலிகிராம் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ லைவ் வீடியோஸ் வந்து ஏன் இன்னைக்கு போடலை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து நெட் ப்ராப்ளம் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். ஸோ ஏற்கனவே போன வீடியோஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து சிமெட்ரிக் பாடிஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், அந்த சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியராகவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ரிமைனிங் பார்ட். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் A1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 1. ஸோ இனிஷியல் அந்த ஃபுல் சர்க்கிள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு A1. அதில் வந்து A2 ஏரியாவை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன்னா எந்த மாதிரி சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இது 2 டைமென்ஷனல் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சர்க்கிள் பிளேன், ஒரு சர்க்குலர் பிளேன் மாதிரி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறங்காட்டி எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்வல்ஸ் டு A1 x1 மைனஸ் A2 x2 டிவைடட் பை A1 மைனஸ் A2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் சேஞ்ச் ஆகிற விதம். ஓகேங்களா? எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். இதே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் நீங்க எடுக்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் A1 y1 மைனஸ் A2 y2 டிவைட் பை A1 மைனஸ் A2. ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ரிமைனிங் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிக அளவிலான ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் உங்களால ஈஸியா வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லா சம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா போட முடியும். ஓகேங்களா? கான்செப்டும் நல்லா புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்திருப்போம். பட் இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? இதை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா we will be getting velocity of center of mass. ஓகேங்களா? இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா velocity of center of mass vector is equals to m1 v1 vector plus m2 v2 vector etc. அதே மாதிரி போயிட்டே இருக்கும் டிவைட் பை m1 plus m2 அதுவும் எக்ஸெட்ரா வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? எவ்வளவு மாசஸ் கொடுத்துக்கிறாங்களோ அவ்வளவு தடவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த velocity of center of mass வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா we will be getting acceleration of center of mass is equals to m1 a1 plus m2 a2 அதே மாதிரி etc. divided by m1 plus m2 etc. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஜெக்ட். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகுது, F1 F2 F3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா F net வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? F net is equals to எப்பயுமே நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டர். ஸோ அப்போ வந்து வெக்டர் சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஓகேங்களா? ஸோ இப்போ F net ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ F net is equals to MA அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் ஃபார்முலா, லாஸ் ஆஃப் மோஷன் உங்களுக்கு தெரியும். அப்போ F net is equals to m into acceleration of center of mass. So இந்த இடத்துல acceleration of center of mass கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா acceleration of center of mass is equals to F net divided by total mass. ஓகேங்களா? total mass. So இது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸஸ், அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வச்சு உங்களால வந்து பார்த்தீங்கன்னா acceleration of center of mass வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இனிஷியல் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் ரெஸ்ட், அதாவது இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் நோ எஃப் எக்ஸ்டர்னல் ஆக்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட், அதாவது எஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாம இருந்ததுன்னா F net is equals to 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ F external is equals to 0. அப்போ acceleration center of mass is equals to F external divided by m. F external 0 அப்படின்னா as a total acceleration of center of mass கிடையாது. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் படி நமக்கு என்ன கிடைக்குது? velocity of center of mass வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்குது. velocity of center of mass வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஜென்ரலான ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். X center of mass is equals to m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. இதே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா m1 plus m2 into differentiation of x center of mass with respect to time equal to m1 dx1 divided by dt plus m2 dx2 divided by dt. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்தாங்க? velocity of center of mass constant அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இந்த கண்டிஷன்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? மேல இனிஷியல் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் அட் ரெஸ்ட். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0வா? அப்ப இந்த வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப நம்ம எடுத்துக்கூடிய எந்த இடத்துலயும் வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 0வா தான் இருக்கும். அப்ப நமக்கு இந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குமா? இல்ல, 0 அப்போ எனிதிங் இன்டு 0 0 ஈக்குவல் டு m1 dx1. ஸோ இந்த dt வந்து பாத்தீங்கன்னா
நான் எடுத்துறேன். dt வச்சிருந்தாலும் வைக்கலாம், இல்ல அப்படின்னாலும் விடலாம்னு இருக்கலாம். ஓகேங்களா. 0 is equals to m1 dx1 வெக்டர் பிளஸ் m2 dx2 வெக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலான ஈக்குவேஷன். ஸோ இந்த ஜென்ரலான ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து எம்சிக்யூஸ் பிவைக்யூஸ் சால்வ் பண்றப்போ அல்ல எம்சிக்யூஸ் சால்வ் பண்றப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா. இண்டிவிஜுவல் மாசஸ் கேன் மூவ், அதாவது இண்டிவிஜுவல் இந்த கண்டிஷன்ல அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் தான் ரெஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்குதோ அந்த ஆப்ஜெக்ட் அதுவான பொசிஷன் மாறலாமே தவிர சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த இடத்துல ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் மாசஸ் கேன் மூவ். ஓகேங்களா. இண்டிவிஜுவல் மாசஸ் வந்து மூவ் ஆகாமலையும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ m1 m2 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டுமே டுவர்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா m1x1 மைனஸ் m2x2. ஓகேங்களா. m1x1 மைனஸ் m2x2. இதை வந்து வெலாசிட்டி பற்றி எழுதினீங்க அப்படின்னா m1v1 மைனஸ் m2v2 is equals to 0. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் ஈஸி. ஆல் சர்ஃபேசஸ் ஆர் ஃபிரிக்ஷன்லெஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கூடிய ஒரு டயக்ராம். ஆல் சர்ஃபேசஸ் ஆர் ஃபிரிக்ஷன்லெஸ், எல்லா சர்ஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிரிக்ஷன் இல்லாத மாதிரி எடுத்துக்கணும். த கண்டிஷன் த சிஸ்டம் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ரெஸ்ட், find the distance moved by a big block when small block reaches the ground. So இது வந்து பாத்தீங்கன்னா it is ஒரு inclined plane மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 into capital M. ஓகேங்களா. 10 into capital M. மேல டாப் ஆஃப் தி inclined planeல ஒரு மாஸ் வந்து பாத்தீங்கன்னா செர்டைன் மாஸ் வச்சிருக்காங்க. அதோட ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. அதோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் M. ஸோ இதை வந்து நம்ம ரெஸ்ட்ல விட்டோம் அப்படின்னா கீழே வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த மாஸ் வரும். ஓகேங்களா. வித் டியூ டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீழே வர ஆரம்பிக்கும். அப்படி கீழே வரும் பொழுது நமக்கு இந்த பிக் பிளாக் வந்து கிரவுண்டோட டச் ஆயிருக்குது பாத்தீங்களா. அந்த கிரவுண்ட் வந்து ஃபிரிக்ஷனோட இருந்ததுன்னா அந்த பிளாக் வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் மூவ் ஆகாது. பட் இந்த இடத்துல ஃபிரிக்ஷன்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்காட்டி நமக்கு பிக் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். போத் இந்த ஸ்மால் பிளாக்கும் மூவ் ஆகும், சைமல்டேனியஸா பிக் பிளாக்கும் மூவ் ஆகும். ஸோ ஆஸ் அ டோட்டலா இனிஷியல் பொசிஷன் இந்த இடத்துல இருந்து பிக் பிளாக் வந்து ஃபைனலா அந்த எம் அப்படிங்கிறது இந்த கீழே ரீச் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு இந்த அளவு வரைக்கும் மூவ் ஆயிருக்கும். அதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்தாங்க 2.2 மீட்டர். ஓகேங்களா. 2.2 மீட்டர். அதாவது பிக் பிளாக்கோட இந்த இனிஷியல் பொசிஷன்ல இருந்து கடைசியா இந்த பார்ட் வந்து அந்த ஸ்மால் பிளாக் வந்து கீழே வந்து தொடரப்ப இந்த இடத்த வரைக்கும் போய் ரீச் ஆகுது. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆஸ் அ டோட்டல் இந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் அந்த ஃபைனல் பொசிஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2.2 மீட்டர்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. 2.2 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு இந்த பார்ட் வந்து இந்த இடத்துல போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குது அந்த எக்ஸா தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. எக்ஸா தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. சோ எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ இந்த சிஸ்டம் மேல ஆக்ட் ஆகல. ஓகேங்களா. எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. அப்ப F net external force is equals to 0. F net external force is equals to 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா ரெஸ்ட்ல தான் இருக்குது. அப்போ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த நம்ம இந்த கண்டிஷன் எந்த மாதிரி வந்திருக்குது இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ எஃப் எக்ஸ்டர்னலும் 0, வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் 0 இனிஷியல் அட் ரெஸ்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது என்னது சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது அப்படிங்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. அப்படிங்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஸோ இனி நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. m dx1 plus m2 dx2 equal to 0 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் ஸ்மால் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறேன். ஸோ m into 2.2 minus x, m into 2.2 minus x. எப்படி 2.2 in minus x அப்படின்னா ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ரீச் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ரீச் ஆகுது. ஓகேங்களா. அஸ் டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க டிராவல் ஆயிருக்குது அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் மூவ் ஆயிருக்குது. ஸோ பிக் பிளாக் வந்து இந்த பக்கம் மூவ் ஆயிருக்கு, இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்குது. ஸ்மால் பிளாக் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்குது. எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குது சிம்பிளா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆஸ் டோட்டலா இந்த இடத்துல 2.2 மீட்டர்ஸ். நமக்கு இந்த இடத்துல எக்ஸ் போயிருச்சு அப்படின்னா 2.2 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா. 2.2 மைனஸ் எக்ஸ். அப்ப 2.2 மைனஸ் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டூ பண்ணிக்கிறேன். பட் ஏன் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் போடுறேன் அப்படின்னா பிக்கர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறங்காட்டி அந்த இடத்துல மைனஸ். ஓகேங்களா. மைனஸ் எம் இன்டூ 2.2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 10 mx is equals to 0. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ அதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் தி எக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா. எக்ஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.2 மீட்டர். ஓகேங்களா. 0.2 மீட்டர்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நம்ம பற்றி பேசும்போதே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எஃப் நெட் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்வல்ஸ் டு 0, லாஸ் ஆஃப் மோஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். அப்போ டெல்டா பி பை டெல்டா டி ஆஃப் சிஸ்டம் இஸ் ஈக்வல்ஸ் டு 0. அப்போ டெல்டா பி சிஸ்டம் இஸ் ஈக்வல்ஸ் டு 0, இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்வல்ஸ் டு ஃபைனல் மொமெண்டம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டரே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் லா தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்ட் ஜஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். ஸோ ஒரு பாம்பு இருக்குது, அது வந்து வெடிச்சு 2-3 பிரியும் பொழுது அந்த பிஃபோர் அந்த எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு முன்னாடியும் எக்ஸ்ப்ளோட் ஆனதுக்கு பிறகும் நமக்கு வந்து அந்த லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் மொமெண்டம் பிஐ அப்படிங்கிறது பாம் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிஎஃப் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோட் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கும்பொழுது அந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எ பாம் ஆஃப் மாஸ் 30 kg அட் ரெஸ்ட். ஓகேங்களா? அட் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. எக்ஸ்ப்ளோட்ஸ் இன்டூ மொத்தம் 2 பிரியுது, 18 kg 12 kg பிரியுது. வெலாசிட்டி ஆஃப் 18 kg வந்து கொடுத்தாங்க 6 மீட்டர் பெர் செகண்ட். கைனடிக் எனர்ஜி ஆஃப் அதர் மாஸ், அதாவது கைனடிக் எனர்ஜி ஆஃப் 12 kg மாஸ் நமக்கு வந்து கேட்கறாங்க. ஸோ இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நம்ம யூஸ் பண்ணும்போது இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஸோ இனிஷியல் மொமெண்டம் என்னது 30, அதோட வெலாசிட்டி என்னது ரெஸ்ட்ல இருக்கிறாங்க ஈக்குவல் டு 0. அப்போ இனிஷியல் மொமெண்டம் வில் பி 0, இனிஷியல் மொமெண்டம் வில் பி 0 ஈக்குவல் டு 18 அதோட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஆப்ஜெக்டோட மொமெண்டம் வேணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட மொமெண்டம் இது M1 அப்படின்னா இது V1, இது M2 அப்படின்னா V2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ M1 V1 plus M2 V2, M1 V1 plus M2 V2. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது 18 into 6 plus 12 into V2, 12 into V2. இப்போ நம்ம V2 ரீஅரேஞ்ச் பண்ணி அப்படின்னா கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ 18 into 6 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா மைனஸ் ஆயிரும். divided by 12 அப்படின்னு போட்டீங்கன்னா V2 you will be getting -9 மீட்டர் per second. ஸோ மைனஸ் சிம்பிள் எதை குறிக்குது அப்படின்னா, ஸோ இப்போ 18 kg மாஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னா 12 kg மாஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்க? ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் 12 kg மாஸ் எவ்வளவு? ½ mv². m எனக்கு தெரியும் 12, v² நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் 9, அப்போ 9². ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணும்போது you will be getting 486 joules. ஓகேங்களா? 486 joules. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஆஃப் மாஸ். ஸோ இந்த சம்மோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் லெக்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 5 மீட்டர் அட் ரெஸ்ட் சடன்லி பிரேக்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் இன்டு 3 ஃபிராக்மெண்ட்ஸ். ஓகேங்களா? எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ், அதாவது 5m அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்ல இருந்து சடனா வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபிராக்மெண்ட்ஸா பிரியுது. 2 ஃபிராக்மெண்ட்ஸோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா mm. ஓகேங்களா? அப்போ 3 ஃபிராக்மெண்ட்ல 2 ஃபிராக்மெண்டோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா mm ஈச். ஓகேங்களா? பர்பண்டிகுலர், அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டு ஈச் அதரா மூவ் ஆகுது வித் வெலாசிட்டி v. ஓகேங்களா? வித் வெலாசிட்டி v யோட வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்குது. த எனர்ஜி ரிலீஸ்ட் டியூரிங் த ப்ராசஸ் வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? எனர்ஜி ரிலீஸ்ட் டியூரிங் த ப்ராசஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5m மாஸ் இருக்குது, 3 மாசஸா மொத்தம் ஃபிராக்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பிளிட் ஆகுது. ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா m மாஸ்ல v வெலாசிட்டிங்கிற மாதிரி நமக்கு வந்து போகுது. ஓகேங்களா? மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் வந்து நமக்கு போகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா மொமெண்டம் ரிசல்டன்ட் எடுக்க போறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், இது வந்து செகண்ட் பார்ட்டிகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மொமெண்டம் mv, செகண்ட் பார்ட்டிகளோட மொமெண்டம் mv. அப்ப நம்ம அதுக்கு ரிசல்டன்ட் எடுக்கும் போது இந்த டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதோட ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா √2mv. ஸோ இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ p-யோட மேக்னிடியூட் எனக்கு வேணும் அப்படின்னா √p1² plus p2². அப்போ போட்டீங்க அப்படின்னா mv² plus mv² as a total 2mv² எடுத்தீங்க அப்படின்னா you will be getting √2mv. ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட்கான ஃபார்முலா. ஓகேங்களா? உங்களுக்கு நான் வெக்டர் லெசன்லயே வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல தான் இருக்க போகுது. ஸோ வெக்டர்ஸை வச்சு நான் எழுதிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எனர்ஜி ரிலீஸ் கண்டுபிடிக்கணும். பட் எனக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஃபிராக்மெண்ட்ஸா ஸ்பிளிட் அப் ஆயிருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எனக்கு தேர்ட் ஃபிராக்மெண்ட் வந்து எந்த இடத்துல போகுது அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். அது மொமெண்டம் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் என்ன, ரெஸ்ட் அப்படிங்கிறங்காட்டி 0. அப்போ ஃபைனல் மொமெண்டம் என்னது, p1 plus p2. தேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து p3 அப்படின்னு வச்சுங்க. p1 p2 வேல்யூ எவ்வளவு, ரிசல்டன்ட் நமக்கு கிடைச்சிருக்குது √me அப்படின்னு கிடைச்சிருக்கு. √mv அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது ரிசல்டன்ட். அப்போ p3 plus √2mv is equals to 0. அப்போ p3 வேல்யூ என்னது, -√2mv. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய p3. அதாவது தேர்ட் ஆப்ஜெக்ட் இருக்குதுங்க, அதாவது 3m மாஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபிராக்மெண்ட்டுக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மொமெண்டம் p3 is equals to -√2mv. ஸோ மைனஸ் எதனால கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கூடிய ரிசல்டன்ட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த ஃபிராக்மெண்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மொமெண்டம் தான் பொதுவாக கண்டுபிடிச்சிருக்கோம். பட்
நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும், அதோட வெலாசிட்டி வேணும். ஓகேங்களா, வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிச்சாதான் செப்பரேட்லி கைனடிக் எனர்ஜி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்டம் வேணும் அப்படின்னா ஜென்ரலாக அதோட மாசையும் வெலாசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு பண்ணணும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம். நமக்கு இந்த ஃபார்முலா படி கிடைச்சிருக்கிறது என்னது, √2mv. அப்போ 3mu ஈக்குவல் டு √2mv. இப்போ யூ தானே எனக்கு வேணும். இதை இப்படி கீழே கொண்டு வாங்க. u ஈக்குவல்ஸ் டு mm கேன்சல் ஆகிட்டு √2v/3. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெலாசிட்டி ஆஃப் தேர்ட் ஃபிராக்மெண்ட். இப்போ கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் 1 + கைனடிக் எனர்ஜி ஆஃப் 2 + கைனடிக் எனர்ஜி ஆஃப் 3 12mv². ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டிகளுக்குமே மாஸ் வெலாசிட்டி சேம் அப்படிங்கிறங்காட்டி அதே தான் வரும். பிளஸ் ஸோ பிளஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 12m மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3m. ஓகேங்களா, மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3m. மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3m இன்டூ அதோட வெலாசிட்டி எவ்வளோ, √2v/3. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் பண்ணி போடும்பொழுது ஐ வில் பி கெட்டிங் தி ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சால்வ் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 3m 2v²/9 கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்க கேன்சல் பண்ணும்போது 3 2 2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு mv²/3 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்குது. அதாவது கைனடிக் எனர்ஜி ஆஃப் 1 கைனடிக் எனர்ஜி ஆஃப் 2 எனக்கு ஆட் ஆகும்போது எனக்கு mv² கிடைச்சிரும். தேர்ட் பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி வந்து mv²/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆஸ் அ டோட்டலா ஆட் பண்ணும்போது we will be getting 4/3 mv². ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம ஹீமன்ஸ் அகாடமி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.